கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மே மாதத்தில் அதிகாலை வேளையில் முதல் ஆராதனையில் தேவனுடைய ஆலயத்தில் வந்து அமர்ந்து தேவனுடைய சத்தம் கேட்க அமர்ந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும், நேரடியாக லைவில் இணைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும், பல இடங்களிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும், வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால் அவர் அத்தனை பேருக்கு வாழ்த்துதலை பதிவு செய்து கொள்கிறேன். அற்புத இயேசு ஊழியத்தின் சார்பாக அவர்கள் அத்தனை பேருக்கும் உங்களுக்கும் வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன். இந்த முதல் செய்தி, இன்று கர்த்தருடைய ஆவியானவர் திட்டமாக தெளிவாக வகை அறுத்து கொடுத்த தேவனுடைய வார்த்தை எசேக்கியேலுக்கு எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 25வது வார்த்தை, 28வது வார்த்தை, பக்க நம்பர் 971வது பக்கம். நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், இனி தாமதியாது. அடுத்து 28வது வசனம், ஆகையா என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று அவர்களோடு சொல் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த முதல் வாரத்தில் அதிகாலை முதல் ஜெபத்திற்கு வந்திருக்கிற உங்களோடு, நேரலையில் இணைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரோடு கூட கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிற, பேசுகிற, உணர்த்துகிற, திட்டம் பண்ணுகிற, தெளிவுபடுத்துகிற ஒரு வார்த்தை. அந்த எசேக்கியேல் சொல்ற வார்த்தை, நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும். அடுத்து, என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பது இல்லை. இந்த கால வேளையில கர்த்தர் நமக்கும், நம்முடைய ஊழியத்திற்கும், உங்களுக்கும், உங்கள் குடும்பத்திற்கும், உங்கள் பிள்ளைகளுக்கும், உங்களுடைய எதிர்காலத்திற்கும் நிறைய வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஏன்னா அவர் வாக்குத்தத்தம் கொடுப்பதில் கிருபையுள்ள ஒரு தேவன். ஆபிரகாமுக்கு நிறைய வாக்கு கொடுத்தார், ஈசாக்குக்கு நிறைய வாக்கு கொடுத்தார், யாக்கோபுக்கும் நிறைய வாக்கு கொடுத்தார். நீங்க வேதத்துல வாசித்து பார்த்தா வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்திலுள்ள யாவருக்கும் அது சொந்தமானது. கர்த்தர் வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவர். நாம உண்மை அற்றவர்களாய் இருப்போம், ஆனால் அவரோ உண்மையுள்ளவர். எதுல உண்மையுள்ளவரா? வாக்குத்தத்தத்தில் அவர் உண்மையுள்ளவர். பொய்யுரைக்க அவர் மனிதன் அல்ல. இங்க வேதம் சொல்லுது பாரு, நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், இனி தாமதிக்காது. அடுத்து சொல்றாரு, என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை. ஒருவேளை இந்த 5வது மாதத்துல உங்களுடைய உள்ளத்துல பல கேள்விகள் இருக்கலாம். கர்த்தர் எனக்கு வாக்கு கொடுத்தாரே, வாக்குத்தத்த வசனங்கள் எனக்கு கொடுக்கப்பட்டுச்சே, கால தாமதங்கள் ஆகிக்கொண்டு இருக்கிறதே, நிறைவேறுமா நிறைவேறாதா என்று பல கேள்விகள் உங்கள் உள்ளத்தின் அடித்தளத்துல என்ன அலைகளாய், உணர்வு அலைகளாய், உணர்ச்சி அலைகளாய் உங்களுக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கலாம். மனுஷன் பேசும் பொழுது நம்ம அவங்களுடைய உள்ளத்தை அறிந்து கொள்ளலாம். ஆனால் கர்த்தரோ இருதயத்தில் இருக்கிறதே அவர் அறிகிறவர். உங்க உணர்வுகளை அவர் அறிகிறவர். கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, மனுஷனை குறித்து ஒருவரும் அவருக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நாவிலே சொல் பிறவாதற்கு முன்னாடியே அவர் உங்களுடைய வார்த்தைகள் இன்னதுதான் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அந்த அளவுக்கு உங்களுடைய இருதயம் அவருக்கு தெரியும், உணர்வுகள் அவருக்கு தெரியும். அவர் உங்களுக்கு வாக்கு பண்ணினதை அவர் மறந்துவிட அவர் அநீதிக்காரர் அல்ல. நீங்க என்னாகும் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை எடுத்து நீங்கள் வாசித்து பார்த்தா, பக்க நம்பர் 202வது பக்கம். தயவுசெய்து என்னோடு கூட அந்த வசனத்தை எடுத்து, தெரிஞ்ச வசனத்தான், தெரியாததை எந்த ஒரு வார்த்தையை நான் உங்களிடத்துல கொண்டு வர விரும்பவில்லை. என்னாகமும் 23ஆம் அதிகாரம் 19வது வசனம், 202வது பக்கம். சேர்ந்து வாசிக்கலாமா? பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுப்புத்திறனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாது இருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாது இருப்பாரா? அருமையான தம்பி, இங்க பாருங்க எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. கர்த்தர் சொன்னார்னா 100% அது கட்டாயம் நடக்கும். ஏனென்றால் அவர் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல, மனம் மாறுகிற தேவன் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாது இருக்கிற தேவன் அல்ல, அவர் வசனித்தும் நிறைவேற்றாமல் போகிற தேவன் அல்ல. அவர் என்ன சொன்னாரோ அது எந்த சூழ்நிலையிலும் அது நடந்தேறும் என்பதை இந்த கால வேளையில திருஷ்டாந்தரமாய் நீங்கள் உங்கள் மனதிலே பதித்து வைத்துக் கொள்ளும்படி நான் உங்களிடத்துல அன்பாய் வேண்டிக் கொள்கிறேன். ஏனென்றால் சந்தேகப்படுகிறவர்கள் காற்றினால் அலைப்புண்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாய் இருக்கிறார்களாம். காற்றுல எப்படி படகு ஆடுதோ அதுபோல சந்தேகப்படுகிறவன் இருமனம் உள்ளவன், தன் வழிகள் எல்லாம் நிலையற்றவன். தேவன் கொடுத்த வார்த்தையில நம்ம இம்மி அளவு துளி கூட சந்தேகப்படக்கூடாது. ஏனென்றால்
மனிதன் பொய் சொல்லுவான், கர்த்தர் ஒரு நாளும் பொய் சொல்ல மாட்டார். வேதம் சொல்லுது பாருங்க, பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, சொன்னதை மாற்றிக்கொள்ள அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. இன்னைக்கு மனுஷர்கள் இன்னைக்கு தர்றேம்பாங்க, நாளைக்கு தரமாட்டாங்க. இன்னைக்கு வருவேன்னு சொல்லுவாங்க, நாளைக்கு வரமாட்டாங்க. இன்னைக்கு உன்னை எந்த நாளும் கைவிட மாட்டேம்பாங்க, ஒரு நாள் கைவிட்டுருவாங்க. ஏன்னா மனிதர்கள் எப்படிப்பட்டவங்க? நாசியில சுவாசம் உள்ளவர்கள். அவர்கள் மனம் மாறி விடுவார்கள். ஆனால் கர்த்தரோ மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரன் அல்ல. எந்த வார்த்தை அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டாலும் அந்த வார்த்தை காலங்கள் தாமதித்தாலும் காத்திரு, முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது, அது சீக்கிரமாய் நிறைவேறும். இந்த வேதாகமத்துல புதிய ஏற்பாட்டு காலத்துல ஒரு 3-4 சம்பவங்கள்ல கர்த்தர் எப்படி சொன்னாரு, அதை எப்படி நிறைவேற்றுவாரு. நான் போய் பழைய ஏற்பாட்டுல கொண்டு போய் அநேக காரியங்களை காண்பிக்க உணர்த்தப்பட்டாலும் அதை விட உங்களுக்கு தெரிந்த, பார்க்கிறவர்களுக்கு தெரிந்த இலகுவான பகுதியிலிருந்து தேவன் சொன்னார்னா அதை எப்படி நிறைவேற்றுவாரு, எப்படி காலத்துல சொன்னாரு, அதை எப்படி காலத்துல நிறைவேற்றினார் என்பதை இலகுவாக புரிந்து கொள்ளும்படி உங்கள் மத்தியில வைக்க விரும்புகிறேன். என்னோடு கூட நீங்கள் வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்கிறேன். அதற்கு உதாரணமாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 849வது பக்கம். எல்லாரும் எடுத்து முன் உதாரணமாக ஒரு வசனத்தை காண்பித்துட்டு நான் உங்களுக்கு புதிய ஏற்பாட்டுக்குள்ள கூட்டிட்டு போக விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 43ஆம் அதிகாரத்துல 19வது வசனம், 18-19 வசனத்தை நான் வாசிக்கிறேன். பக்க நம்பர் 849. நீங்களும் வாசிங்க. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். நம்ம எப்பயுமே கடந்ததையே நினைச்சுக்கிட்டு இருப்போம். இப்படி நடந்துருச்சே, இப்படி சொல்லிட்டாங்களே, இப்படி பேசிட்டாங்களே, இப்படி செஞ்சுட்டாங்களே, இப்படி ஆகி போச்சே, நான் நினைக்கவே இல்லையே, இப்படி நடந்துருச்சே, இதை நினைச்சே இன்னைக்கு மனுஷன் சோர்ந்து போயிடுறான். அருமையானவர்களே, இந்த காலை வேளையில ஏப்ரல்ல நடந்ததை, மார்ச்ல நடந்ததை, பிப்ரவரியில நடந்ததை, ஜனவரியில நடந்ததை, டிசம்பர்ல நடந்ததை, நவம்பர்ல நடந்ததை நீங்க ஒரு நாள் திரும்பி பார்க்காதீங்க. அதனாலதான் லோத்தோடைய மனைவி கிட்ட கர்த்தர் சொன்னாரு, பின்னிட்டு பார்க்காத. உன் மைண்டிலையும் நீ பின்னிட்டு பார்க்காத, உன் நினைவிலையும் நீ பின்னிட்டு பார்க்காத. கடந்தது கடந்தது தான், அது இனி ஒரு ஆட்டம் வரப்போவது கிடையாது. நடந்த சம்பவத்துக்காய் வருத்தப்படுவதை விட இனி நடக்காமல் இருப்பதற்கு நம்ம என்ன செய்யணுமோ அதை நம்ம செய்யணும். தேவனுடைய பிள்ளைகளே, நடந்ததை பேசி 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 நம்முடைய இருதயத்தை காயப்படுத்துவதை விட இனி வரப்போகிற நாட்களில் இப்படிப்பட்ட சம்பவங்களுக்கு நம்ம விலக்கி காத்து தேவனுடைய திட்டத்துக்குள்ள ஊடுருவி போவது நல்லது. இங்க எழுதுறாரு பாருங்க, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகள், பழச சிந்திக்கவும் வேண்டாம். கிறிஸ்து இயேசுவின் இருக்கிற சிந்தை தான் நமக்கு இருக்கணும். ஒரு நாள் பூர்வ சிந்தைகள் இருக்கக்கூடாது. நான் எப்படி இருந்தேன்னு தெரியுமா, என் குடும்பம் எப்படி இருந்துச்சு தெரியுமா, எங்க அப்பா எப்படிப்பட்டவர் தெரியுமா, எங்க ஊர் எப்படிப்பட்டது தெரியுமா, என் பேச்சு, நான் படிப்பு, நான் அப்படி இப்படின்னு பழசு பேசி பூர்வத்தை பேசி ஒன்றும் ஆக போறதில்ல. வரும் காரியங்களை சிந்திப்போம், வரும் காரியங்களை கர்த்தரிடத்துல கேட்போம். அடுத்து சொல்றாரு, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே அது தோன்றும். இப்ப புதுசு எப்ப செய்ய போறாருன்னா இன்னைக்கே செய்ய போறாரு, இப்பொழுதே செய்ய போறாரு. இந்த மாசத்தை புதுசா கொடுத்தாரு இல்லையா, இந்த மாசத்திலே உங்கள் வாழ்க்கையில புதிய ஒரு அத்தியாயத்தை கர்த்தர் தொடங்குவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிற பிள்ளைங்க கைகளை உயர்த்தி பழையச நினைக்காதீங்க, பழச யோசிக்காதீங்க. முடிந்தது முடிந்ததா இருக்கட்டும், நடக்க போறது நல்லதா இருக்கட்டும். கர்த்தரை நோக்கி பாருங்க. வேதம் சொல்லுது பாருங்க, புதிய காரியத்தை செய்கிறேன். எப்ப செய்வாரு? 2026, 27, 28 இல்ல, இப்பொழுதே, இன்னைக்கே, இந்த இடத்திலேயே அவர் புதிய காரியத்தை செய்ய போறாரு. அது இப்பொழுதே தோன்றும். அது எப்படி சொல்றாரு பாருங்க, வனாந்தரத்துல வழி, வனாந்தரமா இருக்குதா, அதுல ஒரு வழி வருங்க. நிச்சயமா உங்க வனாந்தரம் வயல்வெளியாய் மாறும். உங்க வாழ்க்கையில் இருக்கிற வனாந்தரங்கள் எல்லாம் அது புஷ்பத்தை போல கர்த்தர் மாற்றுவார். இதுவரை நீங்கள் வனாந்தரத்துல வாழ்ந்துட்டீங்க, குடியில்லாத ஒவ்வொரு நிலத்துல நீங்க வாழ்ந்துட்டீங்க. இதுவரையும் உங்களுடைய வாழ்க்கை கண்ணீரையே அப்பமாய் நீங்க சாப்பிட்டுட்டீங்க, வருத்தத்தையே அப்பமாய் நீங்க சாப்பிட்டுட்டீங்க, வறுமையே அப்பமாய் நீங்க சாப்பிட்டுட்டீங்க, துக்கத்தையும் கண்ணீரையும் வேதனையுமே நீங்க சுமந்துட்டீங்க. ஆனா இந்த நாளில, இந்த காலை வேளையில வேதம் சொல்லுது, காலை தோறும் அவருடைய கிருபை புதிது என்று எழுதியிருக்கு. அப்ப இந்த காலையும் ஒரு புதிய கிருபையை உங்களுக்கு கர்த்தர் வைக்கிறார். என்ன சொல்றார்? ஓ வனாந்தரத்துல ஒரு வழியை நான் உண்டாக்குவேன். கைகளை தட்டி கர்த்தருக்கு, ஒரு வனாந்தரம் தான், ஆனா ஒரு வழி அதுக்குள்ள வச்சிருக்கிறாருங்க. ஓ வனாந்தரத்துல ஒரு வழி உருவாகிறது. விசுவாசிக்கிற பிள்ளைகள் நீங்க முழு இருதயத்தோடு இந்த வார்த்தையை நம்புங்க. நிச்சயமாக இந்த மே மாதம் உன் வாழ்க்கையில ஒரு வழி உண்டாக போகிறது. அடுத்து பாருங்க, அவர் சொல்லுகிற வார்த்தை, அவாந்தர வெளியில ஆறுகளை நான்
உண்டாக்குவேன். அப்ப நிச்சயமா இந்த மாசத்துல எனக்கு நான் கர்த்தர், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும். அது தாமதிப்பதில்லை, அது ஒரு நாளும் டிலே ஆவது கிடையாது, அது நிச்சயமாய் நிறைவேறும். நம்பிக்கையுள்ள பிள்ளைகளா இந்த வார்த்தைகளை கேளுங்க. ஏன்னா நம்ம ரொம்ப படிச்சிட்டதுனால நமக்கு ஒரு மிதமிஞ்சின ஒரு இருதயம், ஏன்னா நடக்கிறது நடக்கட்டும், கொடுக்குறப்ப கொடுக்கட்டும், தந்தாலும் சரி தராட்டியும் சரி, நம்ம ஏதோ ஏற்றுக்கிட்டோம்ல அது வாரி போய்கிட்டே இருப்போம். இப்படி நாமளையே என்ன பண்ணுறோம், ஒரு குறிப்பிட்ட அளவில் லிமிட்டடில் வச்சுக்கிட்டோம் தேவனுடைய பிள்ளைகளை. இந்த புதிதாய் வருகிற பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற விசுவாசம் நமக்குள்ள இல்லை என்பது தாழ்மையோடு நம்ம ஒத்துக்கொள்ள வேண்டும். அவர்கள் அவ்வளவு தீவிரமா விசுவாசிக்கிறாங்க, ஆனா நமக்குள்ள அந்த விசுவாசம் இல்லை. ஏன்னா ரொம்ப வருஷமா நம்ம கர்த்தருக்குள்ள இருக்கிறதுனால அப்படியே நம்முடைய இருதயம் இதமிடப்பட்டு நம்முடைய இருதயம் அப்படியே வள்ளிவி போய் வாக்குத்தத்தத்தின் மேல நம்பிக்கை இல்லாம, ஜெபத்தின் மேல பற்றுதல் இல்லாம, வசனத்தின் மேல ஒரு தாகம் இல்லாம, ஜெபத்தின் மேல ஒரு ஊன்றுகோல் இல்லாம அப்படியே நம்ம என்ன செய்யறோம், அப்படியே மிதமாய் நம்ம ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறோம். அருமையானவர்களே, இது நல்லதல்ல தேவனுடைய பிள்ளைகளே. கடைசி காலம் நெருங்க நெருங்க நம்முடைய வைராக்கியம் பற்றி எரியணும் தேவனுடைய பிள்ளைகளே. இங்க பார், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, நான் வனாந்தரத்துல வழிகளை உருவாக்கும் பொழுது, அவாந்தர வெளியில ஆறுகளை உருவாக்கும் பொழுது மனுஷர்கள் கனம் பண்ணுவாங்கன்னு எழுதல. 20வது வசனத்துல பாருங்க, காட்டு மிருகங்களும் வலு சிற்பங்களும் கோட்டான் கிஞ்சுகளும் என கனம் பண்ணுமா. கர்த்தர் வழி உண்டாக்கும் பொழுது, வாசல்களை உருவாக்கும் பொழுது, காட்டில் இருக்கிற மிருகங்களும் கோட்டான் குஞ்சுகளும் இன்னும் மற்ற இருக்கக்கூடிய ஊர்வன பரப்பன எல்லாம் கர்த்தரை கனம் பண்ணுமா. ஆனா மனுஷர்களாகிய நாம அதை பார்த்துட்டு பேசாம இருப்போம். போன மாசத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க, ஆனா ஆண்டவர் நடத்தினாரு. எதுல உங்களை விட்டு கொடுத்தாரு, ஆனா நம்ம எந்த அளவுக்கு அவரை கனம் பண்ணி இருக்கிறோம். எத்தனை பேர் படுக்க போனவங்க எந்திரிச்சு வரல தெரியுமா? எத்தனை பேர் பிரயாணம் பண்ணினவங்க வீட்டுக்கு வரல தெரியுமா? எத்தனை பேர் கண் விழித்து பார்க்க முடியாமல் கண்கள் மூடி இமைகள் மூடி இருக்கு தெரியுமா? பவுலடிகள் புறப்படும் பொழுது அவர் சொல்றாரு, நான் போய் கிறிஸ்தவனை எல்லாம் சங்கு அறுத்து அவர்களை எல்லாம் இல்பொருள் ஆக்கி சபைகளை பாலாக்கிட்டு வர்றேன்னு அவரு தமஸ்கோ நோக்கி புறப்பட்டவர் தாங்க 3 நாட்கள் என கைலாக கொடுத்தார்கள். அப்படின்னா 3 நாட்கள் பார்வை இல்லாதவனாய் குருடனாய் கிடந்தானா. போகிற வழியில கர்த்தரை சந்திக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வந்தது. அடுத்த நொடி அவனுடைய கண்கள் குருடாக்கப்பட்டது. ஆலயத்துக்குள்ள தூப கலசத்தை தேவனுடைய ஊழியத்திற்கு சீட்டு வாங்கிட்டு தூப கலசத்தை பிடித்துக்கிட்டு இருந்த சகரியா 1 வருஷத்துக்கு மேல அவன் ஊமையனா இருந்தான். அந்த யோவான் பிறந்து பேர் வைக்கிற வரையும் அவனால பேசவே முடியலங்க. அவனுடைய வாய் மேல் வாயோடு ஒட்டி கொண்டது நாவுகள். அவன் ஊமையா இருந்தான் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. நேப்காத் நேசர் பயங்கரமான பாபிலோன் ராஜ்யத்தை கட்டி எழுப்பின, நான் கட்டின மகா பெரிய பாபிலோன்னு சொன்னவன் அடுத்த நிமிஷம் தரையில மாடுகளோடு மாடாக புல்லு மேய்கிறவனாக, அவன் நகங்கள் வளரப்பட்டு பறவைகளை போல இதோ இறகுகள் முளைத்து அவன் மிருகங்களை போல கடந்தான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஏரோது தேவனுக்கு மகிமை செலுத்தாதபடியினால் நொடி பொழுதுல தேவதூதனை அடித்தான். அவன் அந்த இடத்திலே செத்தான், புழுத்து செத்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுது. இதெல்லாம் எதற்காக எழுதப்பட்டிருக்குன்னா, தேவனுடைய கோவாக்கினை இறங்கினா எப்பேற்பட்ட மனுஷனும் ஒரு நொடியில சனப்பொழுதாய் மாறிடுவாங்க. அருமையானவர் பாருங்க, அனனியாவும் சப்பீராலும் காணிக்கை விஷயத்துல தேவனுக்கு துரோகம் பண்ணினபடினா 2 பேருமே விழுந்தார்கள், செத்தார்கள், அவர்களை எடுத்து புதைத்தார்கள் என்று வேதம் சொல்லுது. ஒரே நாள்ல ஓட்டம் முடிந்து போனது தேவனுடைய பிள்ளைகளை. அப்ப வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் கர்த்தரை கனம் பண்ணுதான். காரணம், வனாந்தரம் வழியாய் மாறினதாய், அவாந்தர வெளிகள் ஆறுகளாய் மாறினதால் அவைகள் எல்லாம் கர்த்தரை கனம் பண்ணுதான். நம்ம வாழ்க்கையில கர்த்தரை கனம் பண்ண நம்ம பிந்தி தாமதித்து கொண்டு இருக்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளை. பாருங்கள், மத்தேயு புஸ்தகத்துல 4ஆம் அதிகாரத்துல 18வது 19வது வசனத்தை கொஞ்சம் உற்று பார்க்கும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். எல்லாருக்கும் நல்ல தெரிந்த பகுதி தான் இந்த சுவிசேஷ பகுதிகள், எல்லாருக்கும் நல்ல தெளிந்த பகுதி. 18வது வசனத்தை வாசிக்கிறேன். 6வது பக்கம் இருக்கு. 4ஆம் அதிகாரம் 18. இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவளாய் இருந்த 2 சகோதரராகிய பேதுரு எண்ணப்பட்ட சீமோனும் அவனுடைய சகோதரனாகிய அந்திரேயாவும் கடலிலே வலை போட்டு கொண்டிருக்கிற பொழுது அவர்களை கண்டு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்றார். 2 பேரு வலை போட்டு கொண்டிருந்தார்கள். கடலிலே வலை போட்டு கொண்டிருந்த 2 பேரை கண்டு ஏசப்பா கூப்பிடுகிற ஒரு வார்த்தை, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக ஆக்குவேன் என்றார். இதுதாங்க நான் கர்த்தர், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், தாமதிப்பது கிடையாது. இவங்க 2 பேரும் மீன் பிடிக்கிறவர்கள், பிறப்புல இருந்தே மீன் பிடித்தவர்கள். இவர்கள் வேதாகம கல்லூரிக்கு போனாங்க, அல்லது தியாலஜி படிச்சாங்க,
அல்லது டிடி பட்டம் வாங்கினாங்க, அல்லது வேத நிபுணர்கள் அல்லது வேத பாரகர்களிடத்துல கல்வி பயின்றாங்க, இப்படிலாம் வேதத்தில் எழுதப்படலைங்க. இவர்கள் மீனவர்கள், மீன் பிடிக்கிறவர்கள், சாதாரணமான ஒரு மனிதர்கள். இவர்கள் வேதாகம கல்லூரியோ அல்லது பாடசாலையோ போனதாக எழுதப்படவே கிடையாது. ஆனா அப்படிப்பட்ட ஒன்றுமே தெரியாத ஒரு மீனவர்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, என் பின்னாடி வாங்க, உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாய் மாற்றுவேன். கர்த்தர் சொன்னால் அந்த வார்த்தை நிறைவேறும். இப்ப இவங்கள்ட்ட எந்த அனுபவமும் கிடையாது, இவங்க எந்த சபைக்கும் போய் எதையும் கற்றுக்கொண்டது கிடையாது, இவர்களுக்கு எந்த முன் அனுபவமும் இருக்கிறதாக வேதத்துல எழுதப்படவே கிடையாது. ஆனா இவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தையோ மனிதர்களை பிடிக்கிறவர்களாய் மாற்றுவேன். ஒருவேளை இந்த மாதத்துல இந்த கால வேளையில உங்களுக்கு கர்த்தர் ஒரு வார்த்தைகளை கொடுக்கலாம். பாருங்க, எரேமியாவை பார்த்து சொன்னாரு, சிறு பிள்ளை என்று சொல்லாத, நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் போ, நான் உன்னை பார், பிடுங்கவும் இடிக்கவும் கட்டவும் நாட்டவும் நான் உங்களுக்கு அதிகாரம் தருகிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. அவனிடத்துல சொல்றார், உன் நெத்திய வெண்கல நெத்தியாய் மாற்றிருக்கிறேன், உன்னை இரும்பு தூணாய் நான் மாற்றிருக்கிறேன், ஒருவனும் உன்னை மேற்கொள்ள மாட்டான்னு. அவன் சொல்றான், நான் சிறு பிள்ளை, என்னை அனுப்பாதீங்க, வேற யாரையாவது அனுப்புங்க. அப்ப தேவன் ஒரு மனுஷனை குறித்து வைத்திருக்கிற திட்டத்தை அவர் சொல்லும் பொழுது நம்முடைய உலகத்தில் இருக்கிற அனுபவத்தை சொல்றோம். என்கிட்ட படிப்பு கிடையாது, என்கிட்ட ஞானம் கிடையாது, எங்க அப்பா அம்மா கிதியோன்னு சொல்றான் பாருங்க, நான் சின்ன கோத்திரத்துக்காரன், இருக்கிறதுலே நான் தான் எளிய கோத்திரத்துக்காரன், நான் பயந்துகிட்டு ராத்திரில கோதும் படிக்கிறேன், என்னைய போய் நீங்க பராக்கிரமசாலின்னு சொல்றீங்களே. சவுல் மேல சீட்டு விழுந்த பொழுது அவன் சொல்றான், பென்யமீன் கோத்திரத்திலே நான் சின்ன கோத்திரத்துக்காரன், என்னைய போய் நீங்க சொல்றீங்களே. அருமையான தம்பி தங்கச்சி, இன்னைக்கு நாமும் அப்படித்தாங்க. நம்முடைய பேக்ரவுண்டை அல்லது நம்முடைய பின்னணியை அல்லது நம்முடைய அனுபவங்களை அல்லது நம்மளுக்கு தெரிந்ததை வைத்து நம்ம தேவனுடைய வல்லமை எடை போடுகிறோம். ஒரு நாளும் அப்படி செய்யாதீங்க. கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னார்னா உன் பலனை நம்பி அல்ல, உன் ஞானத்தை நம்பி அல்ல, உன்னுடைய முன் அனுபவத்தை நம்பி அல்ல, உன்னுடைய பின் அனுபவத்தை நம்பி அல்ல, அல்லது உன் சரீரத்தை நம்பி அவர் வாக்கு கொடுக்கிறவர் அல்ல. பாருங்க, சாராள் சிரித்தாள், மரியாள் சொன்னாங்க புருஷனை அறியேன்னு சொன்னாங்க. அப்ப தேவனுடைய வார்த்தை வரும் பொழுது நம்மளை பார்க்கிறோம். புருஷனை பார்க்கலையேன்னு ஒருத்தி சொல்றா, முதிர் வயது ஆயிட்டேனேன்னு சொல்றா. ஆனா கர்த்தர் சொல்றாரு, காற்று வராது, மழையும் வராது, ஆனா பள்ளத்தாக்கெல்லாம் நிரப்பப்படும். காரணம், நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை இனி தாமதிப்பது கிடையாது. அப்ப இவனை மனுஷரை பிடிக்கிறவனேன்னு சொன்னாரே, இவனை மாற்றினாரா? ஆனா அவன் வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை வருது தெரியுமா? அவன் எத்தனை முறை இயேசுவை மறுதலித்தான்னு உங்களுக்கு தெரியும், அவன் ஓடி போனான்னு உங்களுக்கு தெரியும், உலகமே தெரியும், வேதம் சொல்லுகிறது. ஆனா கர்த்தர் அவனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்னது? மனுஷரை பிடிக்கிறவர்களாய் மாற்றுவேன். ஆனா அவன் போய்கொண்டிருக்கிற பாதை கர்த்தருக்கு விரோதமாய் போய் கொண்டிருக்கிறான். சத்தியமா தெரியாதுங்கிறான், அவனை எனக்கு தெரியாதுங்கிறான், மறுதலிக்கிறான், பல முறை மறுதலிச்சு ஓடி ஒளிந்து கொண்டான். ஆனா தேவனுடைய வாக்கு அவன் மேல இருக்குது, தேவனுடைய வாக்கு தத்தம் அவன் மேல இருக்குது, தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் அவன் மேல இருக்குது, தேவன் முன்குறித்த அந்த முன்குறித்தல் அவன் மேல இருக்குது. காலம் தாமதித்தாலும் காத்திரு, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது என்று எழுதியிருக்கிறபடி அந்த வாக்கு தத்தம் நிறைவேறாமல் போகாது தம்பி தங்கச்சி, முடிவிலே அது நிறைவேறும். அப்படியே சொல்லிக்கிட்டே நீங்க வந்தீங்கன்னா நிறைய பகுதிகளை பார்க்க முடியும். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், அதே பேதுரு, மறுதலித்த பேதுரு, ஒளிந்து கொண்ட பேதுரு, விட்டுட்டு போன பேதுரு, சத்தியமா தெரியாதுன்னு சொன்ன பேதுரு கடைசியில எப்படிப்பட்ட மனுஷனாய் வந்து நிற்கிறான் பாருங்களே. அப்போஸ்தலர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நிழலாட்டமாய் நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகளா இருக்கிறோம். முதல்ல நீயும் அவர்களில் ஒருவனை போல தெரிகிறது என்று சொன்ன உடனே சத்தியமா தெரியாதுன்னு சொன்னான். ஒரு பெண்ணுக்கு பயந்து மறுதலித்தான், 3 முறை மறுதலித்தவன் இப்ப சொல்றான், ஜீவாதிபதியை நீங்கள் கொலை செய்தீர்கள், அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினா, அதற்கு நாங்கள் தான் சாட்சிகள் என்று தைரியமா எழும்பி நின்று கர்த்தருக்கு சாட்சி சொன்னான். பாருங்க, அன்றைக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தை என்னது? உன்னை மனுஷரை பிடிக்கிறவர்களாய் மாற்றுவேன். மனுஷரை பிடிச்சானா இவன்? அப்போஸ்தலர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 39ஆவது வசனத்தை வாசிக்கலாமா? அங்க தொற்கால் என்று சொல்லப்பட்ட ஒரு பெண் இறந்து போயிட்டா. எல்லாரும் அழுது புலம்பிக் கொண்டு இருக்கிறாங்க. அப்ப பேதுருவுக்கு ஆளை அனுப்புறாங்க. பேதுரு அந்த இடத்தை நோக்கி வருகிறாரு. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 39ஆவது வசனம் 40ஆவது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எடுத்துக்கொள்வோம் வசனத்தை, பக்கம் நம்பர் 175ஆவது பக்கம். பேதுரு எழுந்து அவர்களோடு கூட போனான். அவன் போய் சேர்ந்த பொழுது அவர்கள் அவனை மேல் வீட்டிற்கு அழைத்து கொண்டு போனார்கள். அப்பொழுது விதவைகள் எல்லாரும் அழுது
தொற்கால் அவர்களோடு தங்களோடு கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவனை சூழ்ந்து நின்றார்கள். பேதுரு எல்லாரையும் வெளியே போக செய்து முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறமாய் திரும்பி, தபித்தாலே எழுந்திரு என்றான். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? மறுதலித்த பேதுரு, விட்டுட்டு போன பேதுரு, ஒளிந்து கொண்ட பேதுரு. ஆனா கர்த்தர் சொன்னார், மனுஷரை பிடிக்கிறவர்களாய் மாற்றுவேன். அப்ப ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், நான் சாட்சி என்று சொன்னா, இங்க செத்த பிரேதத்தை உயிரோடு கூட எழுப்பும்படியான கர்த்தர் அவனை வல்லமையாய் பயன்படுத்தினார். அது மாத்திரமா? அப்போஸ்தலர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்துல 15ஆம் வசனத்தை வாசித்து பாருங்களே. அங்க அவனுடைய நிழலுக்காக எவ்வளவு ஜனங்களை கொண்டு வைக்கிறாங்க பாருங்க. அப்போஸ்தலர் 5:15, பிணியாளிகளை படுக்கையின் மேலும் கட்டிலின் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகையில் அவனுடைய நிழலாயிலும் அவர்களில் சில பேர் படும்படிக்கு அவர்களை வெளியே வீதிகளில் கொண்டு வந்து வைத்தார்கள். சுற்று பட்டணங்களிலிருந்து திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும் அசுத்த ஆவிகளால் பாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு நன்றி சொல்லுவோம். பாருங்க, பேதுரு, மறுதலித்த பேதுரு, விட்டுட்டு போன பேதுரு, தெரியாதுன்னு சொன்ன பேதுரு, இப்ப அவன் நிழலுக்காக ஜனங்கள் பிணியாளிகளையும் சுத்தமாக்கும்படியாக, வியாதிக்காரர்களை சுகமாக்கும்படியாக, அசுத்த ஆவியினால் பிடிக்கப்பட்டவர்களை சுகமாக்கும்படியாக கொண்டு வந்து அவன் நிழலுக்காக வைத்தார்களாம். அவன் நிழல் அந்த வழியா போகும் பொழுது நிழல் பட்டவன்லாம் சுகமானானா? இதெல்லாம் பேதுருடைய திறமையாலையா, பேதுருடைய படிப்பாலையா, பேதுருடைய ஜபத்தினாலையா, அல்லது பேதுருடைய பரிசுத்தத்தினாலையா? இல்ல தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் அவனுக்கு ஒரு வாக்கு கொடுத்திருந்தாரு. என்ன தெரியுமா? உன்னை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாய் மாற்றுவேன். அந்த வாக்கு தாங்க இந்த நாட்களில் கிரியை செய்ய ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் பாருங்க, அப்போஸ்தலர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 44வது வசனத்தை வாசித்து பார்க்கலாம். Thank you wonderful the Holy Spirit. இந்த வசனங்களை பேதுரு பேசிக்கொண்டு இருக்கையில், பாருங்க, படிக்காத, தியாலஜி முடிக்காதவன், டிடி பட்டம் வாங்காதவன், எந்த கல்லூரிக்குள்ள நுழையாதவன் வசனம் பேசுறாங்க. காரணம், அவன் மேல இருந்த அபிஷேகம். அப்போஸ்தலர் 2ல் அவன் பெற்றுக்கொண்ட அந்த அபிஷேகம் இருக்கு இல்லையா, அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து போதிக்கும். அதனாலதான் நான் இவ்வளவு அழுத்தமாய் உங்களுக்கு அந்த அபிஷேகத்தை குறித்து போதிக்கிறது, அபிஷேகத்துக்குள்ள நடத்துறது, அனாயிட்டிங் செக்ஷன் எடுக்கிறதுக்கு என்ன காரணம்னா, அபிஷேகத்தை மட்டும் நீங்க ஊன்ற பிடிச்சுக்கிட்டீங்கன்னா அந்த அபிஷேகம் உங்களை விமானத்துல கொண்டு போகும், பார்வோனுக்கு மன்னனா கொண்டு போகும், பாபிலோன் ராஜாவுக்கு உங்களை கொண்டு போய் முன்னாடி நிறுத்தும். உலகத்துல எல்லா இடத்துலையும் உங்களை மேலானவர்களாய் கொண்டு போக இந்த உலகத்துல ஒரே ஒரு காரியம் தான் உண்டு, அதுதான் தேவன் கொடுக்கிற அபிஷேகம். தேவனுடைய தானியேலை முன்னாடி நேப்காத்நேசரே விழுந்தானா, யோசேப்புக்கு முன்னாடி பார்வோன் நடுங்கினான் என்று எழுதப்பட்டிருக்கு. மோசேக்கு முன்னாடி பார்வோனுடைய மந்திரவாத வல்லமையெல்லாம் செயலற்று போனது. காரணம், அந்த அபிஷேகம் தேவனுடைய பிள்ளைகளை. அதனாலதான் அந்த அபிஷேகத்துக்கு நான் அவ்வளவு வலியுறுத்தி உங்களிடத்துல பிரசங்கிக்கிறது. இங்க பாருங்க, பேதுரு பேச ஆரம்பிச்சிட்டாரு. பேதுரு பேசிக்கொண்டிருக்கிற வசனத்தை கேட்ட யாவர் மேலும் கைத்தட்டுங்க, பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கினார். அன்னைக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்தால, மனுஷர்களை பிடிக்கிறவர்களாய் மாற்றுவேன். கொர்நேலி வீட்டில் இருந்தெல்லாம் புறஜாதி மக்களுங்க, அந்நிய ஜாதியார்கள். ஆனா இப்ப பேதுரு பிரசங்கம் பண்றாரு, பேதுரு பேசுறாரு. என்ன பேசியிருப்பாரு அவர்? என்ன வார்த்தைகளை சொல்லியிருப்பாரு? இயேசுவை பத்தி தெரிஞ்சதை சொல்லியிருப்பார், பார்த்ததை சொல்லியிருப்பாரு. ஆதியாகமம் தெரியாது, லேவியராகமம் தெரியாது, என்னாகமம் தெரியாது, இன்னும் இருக்கக்கூடிய மற்ற இருக்கக்கூடிய பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஒரு காரியமும் அவருக்கு தெரியாது. ஏனென்றால் அவர் வேத நிபுணர் கிடையாது, வேத கலாச்சாலைக்கு அவர் போகல. ஆனா அவருக்கு இயேசுவை பத்தி என்ன தெரியுமோ அந்த 4 வார்த்தைகள் அவர் சொல்ல ஆரம்பித்த உடனே வசனத்தை கேட்டவங்க யாவர் மேலும் மடை திறந்த வெள்ளம் போல பரிசுத்த ஆவியானவர் இறங்கினாரு. அடுத்த வார்த்தையை பாருங்க, அவர்கள் எல்லாரும் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழ்கிறதையும் பேதுருவோடு கூட வந்திருந்த விருத்த சேதனம் உள்ள விசுவாசிகள் கேட்கும் பொழுது பரிசுத்த ஆவியின் வரம் பிரஜாதிகள் மேல் பொருள்தரப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். நல்லா கவனிங்க. 1 சாட்சி சொன்னா, 2வது செத்தவங்களை எழுப்புனா, 3வது அவன் பேசுனா ஆவியானவர் மடை திறந்த வெள்ளம் போல ஊத்துனார். காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் சொன்னாரு, உன்னை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாய் மாற்றுவேன். நீ என்ன தெரியுமா செய்யணும்? உன் வேலையை விட்டுட்டு என் பின்னாடி வா, என் பின்னே வா. உன்னை மனுஷர்களை, நீ இப்ப மீன் பிடிக்கிற, வலையை அலசிக்கிட்டு இருக்க, இப்ப உலகத்துக்கு புறமான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிற, உன்னுடைய தகப்பனுடைய தொழில் நீ செய்து கொண்டு இருக்கிற, மூதாதையருடைய வழியில நீ போய்கொண்டு இருக்கிற, உன்னுடைய ஜென்ம வழியில நீ போய்கொண்டு இருக்கிற, நீ அதெல்லாம் விட்டுட்டு என் பின்னாடி வந்தேனா
உன்னை இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு மனிதனாக, உலக புகழ்பெற்ற ஒரு மனிதனாக, உன்னதமான ஒரு மனிதனாக நான் உன்னை மாற்றுவேன்னு கர்த்தர் ஒரு வாக்கு கொடுத்தார் இல்லையா? காலம் தாமதித்தாலும் காத்திரு, முடிவிலே அது விளங்கும், பொய் சொல்லாது என்று எழுதியிருக்கிறபடி அந்த காரியம் பேதுருடைய வாழ்க்கையில வந்து பழிச்சிச்சுங்க. வேதம் சொல்லுது, மீன் பிடித்த மீனவனாய் இருந்த அவனை அப்போஸ்தலனாகிய பேதுருவாய் கர்த்தர் மாற்றினார். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? இன்னும் செஞ்சார் தெரியுமா? அவன் மேல சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை, உனக்கு நான் என் திறவுகோலை கொடுப்பேனாரு. இதுக்கு எல்லா காரணம் தேவன் கொடுத்த வாக்கு தத்தம். கை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? இன்னும் பாருங்களே, மார்க்கு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 35 வசனம். வேகமா என் கூட உதவி செஞ்சீங்கன்னா ஒரு 3 காரியத்தை மட்டும் நான் சொல்லி டக் டக்குன்னு முடிக்க விரும்புகிறேன். மார்க்கு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 35 வசனம். வேகமா எடுத்து என் கூட வாசிக்கலாம், பார்க்கலாமா எல்லாரும்? அன்று சாயங்காலத்திலே அவர் அவர்களை நோக்கி, இது ஒரு ப்ராப்பர்ட்டிக் வேர்டு, நீங்க உங்க வேதாகமத்தில் குறித்து வைத்துக் கொள்ளுங்க. அக்கறைக்கு போவோம். நல்லா கவனிங்க, முன்னாடியே சொல்லிட்டார் நடக்க போறத கர்த்தர் எப்பயுமே நடக்க போறத சொல்லிடுவார். ஏசப்பாவுடைய சுபாவம், பிதாவுடைய சுபாவம், ஆவியானவருடைய சுபாவம் முன்னாடியே சொல்லிடுவாங்க. நான் இதை செய்ய போறேன், உன்னை இப்படி நான் மாற்ற போறேன், உன்னை கொண்டு நான் இதை செய்ய போறேன், உனக்கு நான் இதை தரப்போறேன், உன்னை நான் இதற்காக தான் முன்குறித்து இருக்கிறேன், தெரிந்து கொண்டு இருக்கிறேன், எல்லாமே முன்னாடியே கர்த்தர் சொல்லிடுவாருங்க. சொல்லாம எந்த ஒரு காரியத்தையும் அவர் செய்ய மாட்டார். பாருங்க, மோசேகிட்ட சொல்றாரு, நான் உன்னை கொண்டு செய்யறக்கா பயங்கரமா இருக்கும், முன்னாடியே சொல்லிட்டார். பார்வோனுக்கு நான் உன்னை மன்னனாக்குவேன், உன்னை பார்வோனிடத்துல அனுப்புவேன், உன்னை கொண்டு இஸ்ரவேல் மக்களை விடுதலை ஆக்குவேன், நீ அவர்களை கூட்டிட்டு வருவ. யோசுவாவிட்ட சொல்றாரு, நீ கானான் தேசத்தை சுதந்தரிப்ப, நீ தான் பங்கிடுவ. கர்த்தர் சொல்றாரு, ஆபிரகாம் கிட்ட சொல்றாரு, கால் வைக்கிற இடத்தை நான் உனக்கு தருவேன். எதையுமே கர்த்தர் முன்னாடி சொல்லிடுவார், உங்களுக்கும் சொல்லி இருக்கிறார். அது நிறைவேறுவதற்கு நீங்க காத்திருங்க, பொறுத்திருங்க, ஜெபம் பண்ணுங்க, தேவ சமூகத்துல விழுந்து கிடங்க, அந்த காரியத்துல உங்க மனதை வையுங்க, அதன் மேல நம்பிக்கை உள்ளவர்களா இருங்க, நிச்சயமா நடக்கும். இப்ப கர்த்தர் சொல்றாரு, அக்கறைக்கு போவோம் வாருங்கள். இந்த வார்த்தையை நீங்க கவனிச்சா, போவோம்ட்டார், முடிஞ்சு போச்சு, சென்டென்ஸ் ஓவர், சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சு. அக்கறைக்கு நம்ம போவோம். ஆனா போறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் நடக்குது தெரியுமா? 37 சுழல் காற்று, பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. இப்ப இந்த படகுல ஏசப்பாவும் இருக்கிறாரு, காற்று பலமா அடிக்குது, சுழல் காற்று உண்டாகுது, படகு மேல மோதுது, படகு உள்ள போற அளவுக்கு இருக்குது. ஆனா என்ன வார்த்தை இருக்குது? அக்கறைக்கு போவோம். உங்க வாழ்க்கையிலையும் காற்று வரட்டும், மழை வரட்டும், புயல் வரட்டும், பெருங்காற்று அடிக்கட்டும், கிளியோத்தான் காற்று எழும்பட்டும், வியாதி வரட்டும், வறுமை வரட்டும், தரித்திரம் வரட்டும், போராட்டம் வரட்டும், கவலை வரட்டும், கண்ணீர் வரட்டும், எது வந்தாலும் தேவன் கொடுத்த வார்த்தை மேல நீங்க நம்பிக்கையா இருங்க. எது வந்தாலும் அதுல முடிவில் ஜெயமாய் கர்த்தர் மாற்றுவாரு. இப்ப காற்று வந்துச்சு, சுழல் காற்று அடிச்சிச்சு, கப்பல் உள்ளேயா போயிருச்சு, போகல. கர்த்தர் எந்திரிச்சு பாருங்க, அடுத்த வசனம் சொல்லுகிறது 39 வசனம். அவர் எழுந்து கைத்தட்டுங்க, காற்றை அதட்டி கடலை பார்த்து கைத்தட்டுங்க, இறையாதே. காற்றை ஒரு அதட்டினாராம், கடலை பார்த்து இறையாதேன்னு கட்டளையிட்டாரா. அப்பொழுது காற்று நின்று போய் கைத்தட்டுங்க, மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. இந்த ப்ராஃபட்டிக்கு உங்களுக்கு புரியுதா? எத்தனை பிரச்சனை வந்தாலும் இயேசுவை எழுப்புங்க. படகுல தாங்க இருந்தாரு, அங்கதாங்க இருந்தாரு, இவங்க விட்டுட்டாங்க தூங்க. உங்க வாழ்க்கையிலையும் இயேசுவை நீங்க நிறைய இடத்துல தூங்க விட்டுட்டீங்க. எந்த சூழ்நிலையிலையும் அவரை எழுப்பாதபடி நீங்களே உங்க முயற்சியை கொண்டு, உங்க திறமையை கொண்டு, உங்களுடைய பலத்தை கொண்டு நீங்க போராடி கொண்டு இருக்கிறீங்க. காலை தோறும் அவரை எழுப்புங்க, காலை தோறும் அவரிடத்துல விழுந்து கிடங்க, காலை தோறும் அவரிடத்துல மண்டியிடுங்க, காலை தோறும் அவருடைய ஒத்தாசையை நாடுங்க, அவரையே நீங்க சார்ந்து கொள்ளுங்க. கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அருமையானவர்களே, நீங்க கர்த்தரை எவ்வளவு பிடித்துக் கொள்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க செய்யறது வாக்கியம். வேதம் சொல்லுது, கர்த்தருடைய வேதத்துல இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல நம்பிக்கையாயிரு, அப்பொழுது உன் காரியங்கள் எல்லாம் வாய்க்கும். பாத்தீங்களா, வேதத்துல எழுதப்பட்டு இருக்கிறது. அப்ப அருமையானவர்களே, காற்று வந்து அடிச்சு அந்த புயல் கொண்டு போய் அந்த படகை தள்ள பாக்குது. ஆனா எல்லாரும் எழுந்திருச்சு கதறாங்க இயேசுவின் இடத்துல, ஐயோ மடிந்து போக போகிறோமே. ஏசப்பா எழுந்து, ஏன்பா சந்தேகப்பட்டீங்க? அந்த வசனத்தை பாருங்களேன், 40. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி, உங்களுக்கு சொல்லுங்க, உன் மனசுக்குள்ளே சொல்லு, ஏன் நீ பயப்படுற? மனசே ஏன் பயப்படுற? வயசு போகுதுன்னு பயப்படுற, நடக்கலேன்னு பயப்படுற, தரித்திரமாய் போயிருவோம், கஷ்டப்பட்டு போயிருவோன்னு பயப்படுற. உனக்குள்ள எதுக்கு பயம் வருது? பயப்படுகிறவங்க அவிவிசுவாசிகள் நரகத்தில் பங்கடைவார்கள்.
தேவன் பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கார். நீ ஏன் பயப்படுற? பயப்படுகிறவர்கள் உலகத்துக்குரியவர்கள். நம்பப்படுகளின் உறுதியும் காணப்படாத நிச்சயம் தான் விசுவாசம். கர்த்தரிடத்துல பயம் அற்றவர்களாக இருங்கள். அவர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அப்பா பிதாவை என்று கூப்பிடுகிற ஆவியை கொடுத்திருக்கிறார். அவர் கேட்கிறாரு, எந்திரிச்சு ஏப்பா பயப்பட்டீங்க? அடுத்த வசனத்தை பாருங்க. உங்களுக்கு ஏன் விசுவாசம் இல்லாமல்? நீங்களே உங்களை கேட்டுக்கிறீங்களா? பக்கத்து இருக்கால ஏங்க உங்களுக்கு விசுவாசம் குறைஞ்சு போச்சு? ஏங்க வார்த்தை மேல நம்பிக்கை இல்லாம போச்சு? கர்த்தர் உனக்கு சொல்லி இருக்கிறார்ல மனுஷரை பிடிக்கிறேன்னு. கர்த்தர் உனக்கு சொல்லி இருக்கிறார்ல அக்கறைக்கு போவோம்னு, போயிருவோம்னு தானே சொல்லி இருக்கிறார். ஏன் உனக்கு நம்பிக்கை இல்லாம போச்சு? கர்த்தர் உனக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை ஏன் நீ நம்பாம இருக்கிற? ஏன் புருஷனை அறியிறேன்னு சொல்ற? ஏன் வயசாயிருச்சுன்னு நீ சொல்ற? செத்து போயிட்டாலேன்னு ஏன் சொல்ற? அவன் விசுவாசமா அந்த ஜெபாலய தலைவனை பார்த்து கர்த்தர் சொல்றார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாகவே இரு. நீ கேட்கிற செய்தியை நம்பாத. என்ன செய்தி கேட்டா? உன் பிள்ளை செத்து போச்சு. போதகரை வருத்தப்படுத்தாத. ஏசப்பா அவனை பார்த்து சொல்றாரு, பயப்படாத, நீ விசுவாசம் உள்ளவனாகவே இரு. என்னை நம்பி வந்தேல, என்னை கூப்பிட்டேல, நானும் வந்துகிட்டு இருக்கிறேன்ல, அதுங்காட்டி வர்ற துர்ச்செய்தியை நம்பாத, நீ விசுவாசம் உள்ளவனாகவே இரு. அருமையான தம்பி தங்கச்சி, தேவன் இந்த நாளில காலை வேளையில உங்க ஆவியோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். மனுஷனோடு பேசுவதை விட அந்த உள்ள இருக்கிற இன்னர்ல கர்த்தர் பேசுறாரு. ஏன் சந்தேகப்படுற? ஏன் உனக்கு விசுவாசம் இல்லாமல் போச்சு? கர்த்தர் அக்கறைக்கு போவோம்னு சொன்னது போல கர்த்தர் அக்கறைக்கு கொண்டு போவார். உனக்கு தருவேனா தருவார், கொடுப்பேனா கொடுப்பார், உயர்த்துவேனா உயர்த்துவார், தாங்குவேனா தாங்குவார், ஏந்துவேனா ஏந்துவார், தூக்குவேனா தூக்குவார், சுமப்பேனா சுமப்பார், உன்னை கொண்டு உலகத்தை அசைப்பேனா அசைப்பார். உனக்கு என்ன கர்த்தர் வாக்கு கொடுத்தாரோ அந்த வாக்கு தத்தத்தில் அவர் உண்மையுள்ளவர். பொய்யுரைக்க தேவன் மனுஷன் அல்ல, மனமாற ஒரு மனுப்புத்திரனும் அல்ல. தம்பி தங்கச்சி, இன்னும் அநேக காரியங்களை பேச எனக்கு நேரம் இல்லை. கடைசி இன்னொரு வார்த்தை அவளை பார்த்து கர்த்தர் சொன்னாரு, அழகான ஒரு வார்த்தை சொன்னாரு. இவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என் நாமத்தை அறிவிக்கிறதுக்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். எத்தனை சூழ்நிலை வந்தாலும் அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் ஆசாரியர்களுக்கும் என் நாமத்தை அவன் அறிவிப்பான். அவனுக்கு வாக்கு கொடுத்தாரு, நிறைவேற்றினார். இன்னும் பாருங்களே, மத்தேயு 14ஆம் அதிகாரத்துல சீசர்கள் வனாந்தரமும் நேரமும் ஆயிற்று, ஜனங்கள் கிராமங்களுக்கு போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிடு. ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொல்றார், நான் பரிதபிக்கிறேன் அப்படிங்கிறார். நம்ம சீசர்கள் எல்லாம் சொல்றாங்க, இது வனாந்தரம், நேரம் ஆயிருச்சு, எல்லாரையும் ஊருக்குள்ள அனுப்பி விட்டுருங்க, அவங்க போய் எங்கிட்டாவது ஒரு பக்கம் சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணிக்கட்டும், நம்மளால இந்த வனாந்தரத்துல ஒண்ணுமே செய்ய முடியாது. எவ்வளவு பரிதாபம் உள்ள சீசர்கள் பாருங்க. இயேசுவுக்கு புத்தி சொல்றாங்க, நம்மளால ஒண்ணும் செய்ய முடியாது, வனாந்தரம், இந்த வனாந்தரத்துல ஒருவன் எங்கிருந்து இத்தனை பேத்துக்கு கொண்டு வர முடியும், அதனால அனுப்பி விட்டுரு. கர்த்தர் சொன்னாரு, இல்லப்பா அவங்கள அனுப்ப வேண்டாம், நீங்களே அவர்களுக்கு கொடுங்க. ஒரு ப்ராப்பர்ட்டி சொல்லவா, எங்கிருந்தோ உங்களுக்கு அற்புதம் நடக்காது, உங்கள் நடுவிலே கர்த்தர் அற்புதங்களை செய்வார். அங்க சீசர்களை பார்த்து சொன்னார், நீங்க தான் கொடுக்கணும். அவங்க சொன்னாங்க, இது வனாந்தரம், இங்க ஒண்ணுமே இல்லையே, என்ன இருக்குது? 2 மீன், ஒரு 5 அப்பமும் ஒரு சின்ன பையன் வச்சிருக்கேன், அதை என்னிடத்துல கொண்டு வாங்கப்பா. அந்த கொண்டு வந்த உடனே அதை பார்த்தாரு, வானத்தை பார்த்தாரு, ஆசீர்வதித்தாரு, கையில கொடுத்தாரு, கொடுங்கப்பானாரு. அந்த வசனம் சொல்கிறது, எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள், மீதியானிய துணிக்கைகளை அவர்கள் 12 கூட எடுத்துட்டு போனாங்களாம். அப்ப தேவன் சொன்னார்னா நீங்களே கொடுங்கன்னு சொன்னார்ல, அங்க எதுவுமே கிடையாது. அவங்க கேட்கிறாங்க, நாங்க எப்படி கொடுக்க முடியும், இங்க எதுவுமே இல்லை, இது வனாந்தரம், இரவு நேரம் வேற ஆயிருச்சு, நேரமும் போயிருச்சு. உங்களுக்கு இப்ப கேள்வி என்ன தெரியுமா? நேரம் ஆகிக்கிட்டு இருக்கு, காலம் ஆகிக்கிட்டு இருக்கு, சமயம் ஆகிட்டு இருக்கு, ஒண்ணு நடக்கல ஒண்ணு நடக்கல ஒண்ணு நடக்கல. இந்த வார்த்தையை கவனிங்க, நடக்கல நடக்கல நடக்கல, நடக்கும்னு கூட சொல்ல மாட்டோம். இதுவரை ஒண்ணும் நடக்கல, இதுவரை ஒன்னும் நடக்கல. நடக்கிறப்ப நடக்குங்க, காலம் தாமதிக்காதுங்க, விசுவாசிங்க. விசுவாசம் என்பது நம்பப்படுகிறது உறுதி. விசுவாசத்தினால் வராத யாவுமே பாவம்னு வேதம் எழுதப்பட்டிருக்கு. அப்ப அருமையானவர்களே, அந்த வனாந்தரத்துல நேரம் ஆயிருச்சுன்னு கர்த்தர் பார்க்கல, நேரம் ஆயிருச்சுன்னு வீட்டுக்கு அவர் அனுப்பல, வேற எங்கிருந்து கொண்டுட்டு வரல. அவர்கள் கையில் இருக்கிற கொஞ்சத்தை கொண்டு அந்த வனாந்தரத்துல 5000 புருஷர்கள் பிளஸ் ஸ்திரீகள் பிளஸ் சிறுவர்கள் எல்லா பேரையும் அவர் ஆசீர்வதித்து திருப்தியை சாப்பிட வைத்து
12 கூடைகளை அவர்களுக்கு மீதி எடுத்து அந்த 12 அப்போஸ்தலர் கையில கொடுத்தாரு. நீங்க எல்லாம் ஊழியம் செஞ்சீங்களே, முதல்ல 500 பேரா உட்கார வச்சீங்களே, அதுவே பெரிய கிருபை. 50 பேரா உட்கார வைக்கிறது சாதாரண காரியமா? நம்ம ஆளுகளை இங்கே உட்காருங்கன்னா கொஞ்ச நேரத்தில் மாறி அங்கே உட்காந்துருவாங்க, இங்கே உட்காருங்கன்னா அங்கே போயிடுவாங்க. இது மாதிரி 50 பேரா உட்கார வைக்கிறதுக்குள்ள 5000 பேரா உட்கார வைக்கிறதுக்குள்ள பேதுரு, சீமோனு, அந்திரேயா, பிலிப்பு, பர்த்தலேமு, இருக்கக்கூடிய ததை, அவரு இவரு எல்லாம் செத்து உருண்டிருப்பேன். எத்தனை தடவை சொல்றது, நேரா உட்காருங்கடா, நேரா உட்காருங்கடா. அவரு அப்பம் கொடுத்து வாங்கிட்டு வரங்காட்டி ஏன்டா மாறுறீங்க? எண்ணி பார்த்தா 48. இன்னும் 2 பேரும் எங்க போனேன்? அங்க எங்க அப்பா கிட்ட போயிட்டேன், எங்க அம்மா கிட்ட போயிட்டேன். வந்து உட்காரு முதல்ல. இதுக்கே 2 மணி நேரம் இருக்கும். எல்லாத்தையும் சரிப்படுத்தி அவங்கள உட்கார வச்சுட்டோன்னே அப்பத்தை ஆசீர்வதித்து எல்லாம் சாப்பிட்டார்கள். வேலை செஞ்சவனுக்கு 12 கூடை கொண்டு வந்து ஒவ்வொருத்தனுக்கு ஒரு கூடை கொடுத்து அனுப்பினார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க, காலம் தாமதித்தாலும் காத்திரு, முடிவிலே அது விளங்கும். இனி தாமதிப்பதில்லை, நான் கர்த்தர், நான் சொன்ன வார்த்தை நிறைவேற. எல்லாரும் ஜெபிக்கும்படி எழுந்து இருக்கலாம். ரீபா ரபா ரீபா லரபா ரீபா கலரநதி கல ரபலிரி நதிபா லரபா. நல்ல பிதாவே, நீர் கொடுத்த வார்த்தையை ஆண்டவரே குண்டூசி அளவு கூட மாத்தாமல், ஆண்டவரே கடுகளவு மாத்தாமல் கொண்டு வந்து உங்களுடைய பிள்ளைகளிடத்துல சொல்லி இருக்கிறேன், விதைத்திருக்கிறேன். பிள்ளைகள் மேல அந்த வார்த்தையை பேசி இருக்கிறேன். இது 100 பலன் கொடுக்கட்டும் ராஜா. ஒவ்வொருவருக்குள்ளேயும் அது ஜீவனுள்ள வார்த்தையாய், ஆண்டவரே பிள்ளைகளுடைய ஆவியை தட்டி எழுப்புகிற வார்த்தையாய், அவங்களுடைய ஜீவனுக்குள்ள போய் ஆண்டவரே கிரியை செய்யற வார்த்தையாய் இருக்கட்டும். ஒரு நாளும் இது தரையில விழுந்துடக்கூடாது, கற்பாறையில விழுந்துடக்கூடாது, பாதையில விழுந்துடக்கூடாது, முள்ளுக்குள்ள விழுந்துடக்கூடாது, சத்ரு இதை எடுத்துடக்கூடாது ராஜா. தேவனுடைய பாதுகாப்பு எல்லார் மேலே இருக்கட்டும், கிருபை இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.